Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 6 of the revised PGTRB syllabus, and we are discussing a very famous poem written by Charlotte Perkins Gilman. The title of the poem is The Anti-Suffragist. The Anti-Suffragist, which was published in 1911. Okay, right. Before coming to the title of the poem, let me take you into the author. Sherry Charlotte Perkins Gilman யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she is a very popular American author, a feminist writer, a sociologist and a social reformer. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுதி இருக்கிறாங்க, நாவல் எழுதி இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க பெண்ணியம் பேசக்கூடியவர்கள். அதே நேரத்தில் சோசியாலஜிஸ்ட் அப்படின்னா சமூகவியலை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. அதே நேரத்துல சமூக சீர்திருத்த சிந்தனையுடைய ஒரு மனிதர். இப்ப இந்த ரைட்டர் எதுக்கு ரொம்ப பேர் போனவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் ரைட்டர் இஸ் நோன் ஃபார் ஹர் அட்வொகசி ஆஃப் உமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்கப்பெற வேண்டும். அதே நேரத்துல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் அப்படின்னு சொன்னா நம்ம என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்? பால் அப்படின்னு தானே சொல்றோம். ஜெண்டர் அப்படின்னா பாலின சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க ரொம்ப அதிகமாகவே வலியுறுத்தினார்கள். சரி, இவங்க அமெரிக்கால எந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி தகவல்லாம் நமக்கு தெரியணும். 1860 1935 ஆண்டு வரைக்கும் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. Where was she born? This particular writer Gilman was born on July 3rd, 1860 at Hartford, Connecticut. Connecticut மாகாணத்துல ஹார்ட்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தவர்கள். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இனிஷியலே அவங்களுடைய லைஃப்லயே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிறாங்க. என்ன மாதிரி அனுபவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, she suffered from poverty. why poverty அப்படின்னா, பேரண்ட்ஸ் இருப்பாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தை என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குடும்பத்தை உதறி விட்டு சென்று விடுகிறார். அதனால இந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டது. And because of the difficulties that she faced as a girl and later as a woman, okay, she became a very strong woman. என்ன மாதிரி கஷ்டம் அனுபவிச்சாங்க? She experienced economic and social challenges. ஒரு தகப்பன் இல்லாத ஒரு குடும்பம், அதுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பர்டிகுலரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காசுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆண் கைவிடப்பட்ட குடும்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஏளனமாக பார்ப்பாங்க, அதை பயன்படுத்த நினைப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறான கண்ணோட்டத்தோடு அணுக முயற்சி செய்வார்கள். அந்த மாதிரி நிறைய பெட்டர் எக்ஸ்பீரியன்சஸை இவங்க ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு சார் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இவங்களுடைய ஒர்க் வந்து இஸ் ஆஃபன் anthologised. என்ன அப்படின்னா, The Yellow Wallpaper அப்படிங்கிற ஒர்க் which was written in 1892 is often anthologized. ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ்ல ஆஃபன் இருக்கும். And this work is a powerful critique of patriarchal medical practices. Okay, ஆணாதிக்க சிந்தனை உள்ள இந்த மெடிக்கல் பிராக்டிசஸை பத்தி பயங்கரமாக சாடக்கூடிய ஒரு இலக்கியமாகவே அந்த இலக்கியம் இருந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, she also wrote a very famous book. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the title of the book is Women and Economics. ஏறக்குறைய நம்ம the second sex அப்படின்னு ஒரு புக்கை பார்த்தோம். அந்த செகண்ட் செக்ஸ்லயும் சிமன் டி போவேர் என்ன பண்ணுவாங்கன்னா, she will speak about financial independence of women. அதே கருத்தியல் வந்து இவங்களிடமும் இருந்தது. விமென் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல என்ன சொன்னாங்க, விமென் மஸ்ட் பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். அவங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, அவங்க தன்னிச்சையாக தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்க கையில என்ன இருக்கணும், பொருளாதாரம் இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னாங்க, when it comes to domestic space, ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது we have specified gender roles. பாலின ரோல்ஸ் இருக்கு, பாலின செயல்பாடுகள், பாலின பொறுப்புகள் அப்படின்னு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இதை நம்ம மாற்றி அமைக்கணும். ஏன் அப்படின்னா இது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது.
ஓகே, ஆண் பாலினம் அப்படின்னா அது வந்து வெளியில போய் பல தரப்பட்ட மக்களை சந்திக்கிறது, பல விதமான ரிஸ்க் டேக்கிங் ஒர்க்ஸ் எல்லாம் செய்யறது, அப்புறம் பணத்தை கொண்டு வருது. இதுவே பெண்கள்னா என்ன பண்ணணும்? இட் ஹேஸ் டு பி கன்ஃபைன்ட் வித் இன் த 4 walls and it has to do certain job அப்படிங்கிற மாதிரி ஈன்று புறந்தருதல் தமிழ்ல இருக்கு. அது அப்படியே ஈன்று புறந்தருதல் தாய்க்கு கடனே, அவனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? புல்ல பெக்கிறது, அது பிள்ளைய பெற்று வளர்க்கிறது, அப்புறம் அந்த பிள்ளைக்கு தேவையான அமுது படைப்பது, அந்த கணவனுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்குது, இது மட்டும்தான் பெண்களுக்கான வேலை அப்படின்னு ஒரு காலத்தில் நினைக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு அது கொஞ்சம் அந்த சிந்தனையியல் இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம் அடைந்திருக்கிறது. ஒரு காலத்துல பெண்கள்னா வீட்டுல எல்லா வேலையும் பெண்கள் மட்டும்தான் செய்யணும். ஆனா இன்னைக்கு அது மாறிவிட்டது. ஏன்? ஆணுக்கு நிகராக பெண்கள் என்ன பண்றாங்க? they have gone out into the world and they have proved themselves in all spheres of life, in all walks of life. அதனால இப்ப ஆண்கள் கொஞ்சம் என்ன பண்றாங்க? இது பெண்களுக்கான வேலை இல்லை, இது ஆண்களுக்கான வேலை அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்காம ஆண்களும் பெண்களும் சேர்ந்தே எல்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வருது. ஆனா அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயம் இல்லை. ரைட் நவ் இந்த கில்மேன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து she is a very important person when it comes to feminism. ஏன் இந்த ஃபெமினிசம் அல்லது நம்ம தமிழ்ல பெண்ணியம்னு சொல்றோம், இந்த பெண்ணியமுடைய தொடக்க காலகட்டத்தில் இவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இவங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரைட் அண்ட் பர்டிகுலர்லி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா she lectured, பல சொற்பொழிவுகள் ஆற்றினார்கள். எதை பத்தி அப்படின்னா she spoke on suffrage. suffrage அப்படின்னா voting right for women. அமெரிக்கால தான் முத அந்த voting ரைட்டை பத்தி ஒரு பெரிய போராட்ட களமாக மாறியது. அமெரிக்கா தான் முத அங்கதான் பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஈக்குவல் வேஜஸ் வேணும், நாங்களும் பெரிய பெரிய ஃபேக்டரியில ஒர்க் பண்றோம், ஆண்கள் செய்யக்கூடிய அதே அளவு வேலைகளை நாங்கள் செய்யறோம், சில நேரம் அதை விட அதிகமாக எங்களை செய்ய கட்டாயப்படுத்துறீங்க, ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய அளவுக்கு என்ன பண்ணாங்க? ரோட்டுல இறங்கி போராடி என்ன பண்ணாங்க? அந்த ஓட்டிங் ரைட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறது வரலாறு. ஆனா அந்த ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த தங்களுடைய ஒரு குடிமகனுக்கான ஒரு உரிமை என்ன அப்படின்னா தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, அதை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா ஓட்டிங் ரைட். I think somebody is keeping the mic on. There is some disturbance. Okay. அந்த ஓட்டிங் ரைட், அந்த ஓட்டிங் ரைட் வந்து பெண்களுக்கு மறுக்கப்பட்ட காலத்தில் பெண்களுக்கும் என்ன பண்ணுவோம், தங்களுடைய வாக்குகளை செலுத்தக்கூடிய உரிமை வேண்டும் என்று பெண்கள் போராடி கொண்டிருந்தாங்க. அந்த போராடக்கூடிய பெண்களுக்கு பக்கபலமாக இருந்து இவங்களும் என்ன பண்ணாங்க? குரல் கொடுத்தார்கள். ரெண்டாவது, she was also lecturing on women's labor right. women were also laborers, they were working in companies. அவங்களுக்கு ஒரு சில உரிமைகள் வேண்டும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? குரல் கொடுத்தார்கள். Did you get all these things, teachers? So அப்படியே சம்ம பண்ணோம்னா she was actually the voice of women who were actually demanding gender equality, பாலின சமத்துவம். அதே நேரத்துல ஒரு சமமான சமுதாயம், ஒரு சமதர்ம சமுதாயம் வேண்டும், அங்கே ஆணும் பெண்ணும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு பெண்கள் போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் இவங்க வாழ்ந்தாங்க. அந்த ஒரு சிந்தனையியலை வந்து என்ன பண்ணாங்க? இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா she was diagnosed with terminal breast cancer. அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை அவங்களால பொறுத்து கொள்ள முடியும். ஏன்னா அது அவ்வளவு அளவுக்கு வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த அப்போ கேன்சருக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். அதனால அந்த வேதனையை தாங்க முடியாம என்ன பண்ணாங்க? she committed suicide in 1935. This is the information that we have about the author. Now let's get to know the meaning of the title. இப்ப அமெரிக்கால ஏறக்குறைய இந்த early part of the 19th century
பாத்தீங்கன்னா பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாரு எந்த மாதிரி பெண்கள் சார், யாராவது பேர் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். நான் எல்லாத்தையுமே அந்த பல்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுடைய பல்ஸ் எப்பொழுதுமே நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நான் ஒரு ப்ரிப்பேர் பண்றேன்னா இது எது எது காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும், எது எது ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ல ஓடும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை யோசிச்சு தான் நம்ம ப்ரிப்பேரே பண்ணுவோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால there were people who were voicing for the right to vote. பெண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வேண்டும் என்று பெண்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சில பெண்கள் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க எலிசபெத் கேடி ஸ்டேட்டன். எலிசபெத் கேடி ஸ்டேட்டன், ஸ்டான்டன் வரணும், ஸ்டான்டன். She was one of the leading voices. Number 2, Susan B. Anthony. And the third one is Lucy Stone. இந்த மூவரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, they were leading that agitation. பெண்களுக்கும் வாக்குரிமை வேண்டும். ஏன் அப்படின்னா, வாக்குரிமை எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குரிமை தான் ஒரு குடிமகனுடைய அடையாளம். அப்ப நமக்கு வாக்குரிமை இருந்தும் ஒரு எலெக்ஷன் வருது, நம்ம போய் வாக்கை செலுத்த தவறினோம் என்றால் நாம் இந்த நாட்டின் குடிமகன் இல்லை என்பதை நாமே பிரகடனப்படுத்துகிறோம், நாமே மைக்க போட்டு சொல்றோம்னு அர்த்தம். அந்த மாதிரி கேவலமான விஷயம் எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா நாடுகளையும் நடக்குது. அதுல நம்ம நாட்டுல ரொம்ப அதிகமா நடக்குது. ஏன்? ரொம்ப கம்மியான வாக்குகள் பதிவாகின்றன. அப்படி பதிவானதுல தான் என்ன பண்றாங்க, ஆட்சியாளர்கள் வருகிறார்கள். ஏன் 50 60 அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் 100 பதிவாகி நீ ஒருத்தர் ஆட்சியாளராக இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அது உண்மையாலுமே ஜனநாயகத்தின்படி எல்லா மக்களும் சேர்ந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு 50% அல்லது 60% அல்லது ஒரு 40% வாக்களிக்க தவறிவிட்டார்கள். அந்த குடிமகன்கள் தங்களுடைய குடி உரிமையை என்ன பண்ணாங்க, பயன்படுத்த தவறுகிறார்கள் அல்லது வேணான்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா நீங்க எப்படி போய் அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்பீங்க? உங்களுக்கான உரிமைகளை நீங்க எப்படி கேட்பது? அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் நாங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள், அதனால எங்களுக்கும் குடியுரிமை வேண்டும் என்று போராடிய காலம். பெண்கள் தான் அதற்கு என்ன பண்ணாங்க, முன்னின்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் தொடங்கினாங்க. என்ன ஆர்கனைசேஷன் தொடங்கினாங்க? எலிசபெத் கேடி ஸ்டான்டன், சூசன் பி ஆண்டனி அண்ட் லூசி ஸ்டோன். இந்த மூவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, they started a few organizations. The first one is National Women Suffrage Association. It was a very big association, shortly known as NWSA. It was actually started in the beginning of 1869. அப்புறம் in the later half of the same year, they also started another organization. It is called the American Women Suffrage Association. American Women Suffrage Association, AWSA. ஏன் சார் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் தேவையா அப்படின்னு கேட்பீங்க. நேஷனல் விமென் சஃப்ரேஜ் அசோசியேஷன் அப்படின்னு வரும்பொழுது அதுல ஒரு சில பிரச்சனைங்க இருக்கு. நேஷன் அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் அப்படின்னா யார் சார்? பூர்வீக குடிகள், அவர்கள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப வெளியில இருந்து இங்கே 2 தலைமுறைகளாக 3 தலைமுறை 4 தலைமுறையாக இந்த நாட்டில் வசித்து அதனுடைய குடியுரிமை பெற்றவர்கள் இந்த அசோசியேஷன் மெம்பரா இல்ல. அதனால என்ன பண்ணாங்க, எல்லாரையும் உள்ளடக்கி அப்படின்னு வரும் பொழுது ஒரு இன்னொரு அசோசியேஷனாக அதை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் வந்தது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பல போராட்டங்களை முன்னெடுத்து என்ன பண்ணாங்க, அந்த ஓட்டிங் ரைட்டுக்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு புறம் இவ்வாறு முற்போக்கு சிந்தனையுடைய பெண்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது there were also people who were telling this particular agitation is a waste. இந்த போராட்டம் என்பது வீணான ஒரு போராட்டம், எதுக்கு சார், தேவையில்லாத விஷயம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, எது வேணான்னு சொன்னாங்க,
வாக்குரிமை, பெண்களுக்கான வாக்குரிமை என்பது தேவையில்லை என்று ஒரு சில பேர் வாதிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்கள் யார் என்று இனம் கண்டு காட்டுவதற்காகவே இந்த கவிதை எழுதப்பட்டது. Who are those anti-suffragists? Who are the people who were speaking against women's right to vote? பெண்களுக்கு வாக்குரிமை எதற்கு? நாங்க நல்லா தானே இருக்கோம், பெண்கள் எல்லாம் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு ஒரு சில பெண்களே சொன்னாங்க. அப்படி சொன்ன பெண்கள் யார் அப்படிங்கிறத தோலுரித்து காட்டுவதற்காகவே இந்த கவிதையை யார் எழுதியிருக்கா? சார்லட் பெர்கின்ஸ் கில்மேன் எழுதி இருக்காங்க. Did you understand what is the meaning of anti-suffragist? Anti அப்படின்னா against. People who are against suffragists. Suffragists na those who are fighting for the right to vote. குடியுரிமை கேட்டு வாக்குரிமை கேட்டு போராடி கொண்டு இருக்கும் பெண்கள் ஒரு புறம், இன்னொரு புறத்துல அதே பெண்கள் தான் இன்னொரு குரூப் ஆஃப் பெண்கள் என்ன சொல்றாங்க, ஏன் பெண்கள் எல்லாம் நல்லா தானே இருக்கோம், எதுக்கு நம்ம போய் ஓட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு இழுவையா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இழுவையா இழுக்கிற யாருன்னு நான் சொல்றேன் சார் உங்களுக்கு. அவங்களுக்கு வேணுமோ அந்த ஓட்டு உரிமை தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான பெண்களுக்கு ஓட்டு உரிமை என்பது மிகவும் அவசியம். ஏன் இந்த பெரும்பான்மையானவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, they were underprivileged women. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்கள், எந்தவித வசதியும் இல்லாத பெண்கள், எந்தவித பக்கபலமும் இல்லாத பெண்கள், எந்தவித பொருளாதாரமும் இல்லாத பெண்கள், எந்தவித ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லாத பெண்கள், அந்த மாதிரி பெண்கள் தான் சார் நாங்க. அதனால எங்களுக்கு இந்த ஓட்டிங் ரைட் வந்துச்சுன்னா நாங்க சரியான ஒரு ஆட்சியாளர் தேர்ந்தெடுப்போம், எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், எங்களுடைய இந்த ஒடுக்கப்பட்ட நிலை மாறும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஓட்டிங் ரைட் வேணும். ஆனா இந்த வேணான்னு சொல்றது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த போயம். Did you understand actually the crux of the poem, teachers? So first get to know what is the meaning of the term anti-suffragist. Is it all right, teachers? Yes, sir. Okay. நம்ம அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஒரு சில விஷயங்கள் பார்த்துருவோம். Okay. Right. We are going to discuss the poem. Start பண்ணிடுவோம். Straight-ஆ போயத்துக்குள்ள போயிடும். What do you mean by suffragist அப்படின்னு திருப்பியும் நான் ஒரு தடவை சொல்லிட்டே இந்த போயத்துக்குள்ள போறேன். Suffragist அப்படின்னா அதுக்கு பேஸ் ஆன வேர்டு suffrage. What do you mean by suffrage அப்படின்னா the right to vote in political election. ஓட்டு உரிமை. இந்த ஓட்டு உரிமை எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நீங்க குடிமகன் என்பதற்கான அடையாளம். அந்த ஓட்டுரிமை இருந்தாதான் நீங்க குடிமகன். அப்ப ஓட்டுரிமை இல்லைன்னா நீங்க குடிமகன் இல்லை. அப்ப பெண்களுக்கு அமெரிக்கால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அவர்கள் இருந்தார்கள், ஆனா குடிமகன்கள் என்ற அல்லது ஒரு சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு இல்லாம இருந்தது. அதனால நாங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள் அப்படிங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டி இருந்தது. அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால they felt that they can choose rulers who can uplift them, who can provide what they wanted. அதுக்கு தான் அவங்க போராடினாங்க. ஆனா ஒரு சில பெண்களே என்ன பண்ணாங்க, இந்த மூமெண்ட்டை வீக்கெண்ட் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அவங்க யாரு அப்படிங்கறது தான் இந்த போயத்துல சொல்ல போறாங்க. நம்பர் 1 ஸ்டான்ஸா பாருங்களேன், ரொம்ப அழகா பிகின் பண்றாங்க. 1 2 3 4 5 6 7 lines in the first stanza. Start பண்ணிரோமா டீச்சர்ஸ்? Yes, sir. Okay. The first one is fashionable women who are the anti-suffragists. ஓட்டுரிமைக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்டி சஃப்ரகிஸ்ட் யாரு அப்படிங்கும்போது, நம்பர் 1 இவங்க சொல்றது அது ரொம்ப ஃபேஷனபிளா இருக்காங்களா சார், ரொம்ப ரிச்சா இருக்காங்களா, எலைட்டா இருக்காங்கல்ல, ஆண்கள் ஆண்களிடம் பெரிய அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்று உள்ள அந்த ரிச் பீப்புள், ரிச் விமென், பொருளாதாரத்தில் ரொம்ப உயரத்துல இருக்கக்கூடிய பெண்கள்,
ஃபேஷனபிள் லைஃப்ல இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் எங்களை ரொம்ப மதிக்கிறாங்க, எங்களுக்கு எதற்கு ஓட்டுரிமை அப்படின்னு கேட்பாங்க சார். அவ்வளவுதான். இப்ப அதை நம்ம வாசிச்சு பார்ப்போமே. ஃபேஷனபிள் விமென் இன் லக்ஸூரியஸ் ஹோம்ஸ், நல்ல வசதியான வீடுகளில் வாழக்கூடிய அந்த ஃபேஷனபிள் விமென். ஃபேஷனபிள்னா தமிழ்ல என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்? ஃபேஷனபிள் fashionable in Tamil. How do you call it? ரொம்ப நவ நாகரிகமான சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள், நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். நாகரிகம்னா என்ன அப்படின்னா, ரொம்ப பகட்டா ஆடை உடுத்துவது, பகட்டா நடந்து கொள்வது. பகட்டான ஆடை உடுத்துவது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஃபேஷன்னா என்னன்னே தெரியும். ரொம்ப ஆடை குறைப்பு தான் இன்னைக்கு ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பயங்கரமா தங்களையே ரொம்ப பெரிய ஆள்னு காட்டிக்கிற மாதிரி ரொம்ப தொப்பியெல்லாம் போட்டு, கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு, அப்படியே அவங்க இறங்கும்போது ஆண்கள் வந்து அப்படி அவங்கள கையை பிடிச்சி அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி எல்லாம், அல்லது அங்க நிறைய ஃபேஷனபிள் பிராக்டிசஸ் இருந்து அது எல்லாத்தையும் இவங்க அனுபவிச்சாங்க. ஆண்கள்கிட்ட வந்து நிறைய மதிப்பு மரியாதை கிடைத்தது. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஓட்டுரிமைக்கான பிரச்சாரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அப்படியே வாசிப்போம். ஃபேஷனபிள் விமென் இன் லக்ஸூரியஸ் ஹோம்ஸ் வித் மென் டு ஃபீட் தெம். ஆண்கள் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணாங்க, வயிற்று பசிக்கு கொடுத்தாங்க, உடல் பசிக்கு கொடுத்தாங்க, அல்லது அவங்க நாகரிகமா அந்த உலகத்தில் திரிவதற்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்தார்கள். என்ன பண்ணாங்களா ஆண்கள்? சொல்றாங்க பாருங்க, they clothed them. அவங்க வீட்டுல இருந்த ஆண்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆடைகள், நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுடைய பில்ல பே பண்ணாங்க. And what did the men do when fashionable women when they came into the common place? Men bowed to them. அப்படியே என்ன பண்ணாங்க, அப்படியே தொப்பியை கழட்டிட்டு அப்படியே குனிஞ்சு வெல்கம் மை டியர் லேடி அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி அப்படியே தலை குனிந்தார்கள். ஏன்னா அதுதான் ஃபேஷனபிள் லைஃப். அப்ப they bowed to them, doffed the hat அப்படின்னா தொப்பியை கலட்டி மரியாதை செலுத்தினார்கள். என்ன பண்ணாங்க, ஒருவேளை அவங்க கர்ச்சீஃப் கீழே போட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ மை கர்ச்சீஃப் ஹஸ் ஃபாலன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, அவங்க குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க. யாரு தான் எடுப்பா? பக்கத்துல இருக்க ஒரு ஜென்டில் மேன் என்ன பண்ணுவாரு, அப்படி குனிந்து அந்த கர்ச்சீஃப் எடுத்து கொடுப்பாரு. அதையும் உதறி நல்லா மடிச்சு கொடுத்தோன்னே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபேஷனபிள் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த சப்ரகிஸ்டுடைய அந்த போராட்டத்தை எதிர்த்தார்கள். Are you there, teachers? இந்த ஐடியா புரிஞ்சுதா? Yes, sir. நம்பர் 2, இந்த மாதிரி ஃபேஷனபிள் லேடிஸ் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படிங்கும்போது 4th லைன்ல அழகா சொல்றாரு, கில்மன் நல்லா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, these ladies they played the role of the hostess or the guest. நிறைய பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த பார்ட்டியில ஒண்ணு இவங்க ஹோஸ்டா இருந்தாங்க, அல்லது அந்த நல்ல ரிச்சான பார்ட்டியில இவங்க கெஸ்டா போயிருந்தாங்க. அப்படி ஹோஸ்டா இருந்தாலும் சரி, கெஸ்டா இருந்தாலும் சரி, how did they behave? They behaved in a polite manner, and they also in turn got polite treatment. இவங்க ரொம்ப பொலைட்டா நடந்துகிட்டாங்க. அதே நேரத்தில் ஆண்கள் வந்து இவங்களிடம், அந்த எலைட் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஆண்கள், அந்த பணக்கார வர்க்கம் என்ன பண்ண, அந்த பணக்கார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இவங்கள்ட்ட ரொம்ப நாகரீகமாக நடந்து கொண்டார்கள். அப்ப இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு பாருங்களேன். they were surrounded by servants. இங்கிட்டு திரும்பினா என்ன பண்ணாங்க, அங்க ஒரு சர்வெண்ட் வந்து நின்னாரு, இங்கிட்டு இது ஒரு சர்வெண்ட், அப்படி சுத்தியும் சேரை சுத்தி சர்வெண்ட்ஸ் நின்னாங்க. அதனால இவங்க கஷ்டமே தெரியாம, வேர்வைனா என்னன்னு தெரியாம இருந்த மக்கள். அவங்களுக்கு வேற என்ன இருந்தது, ஹார்சஸ் இருந்தது, ஹார்ஸ் ரைடிங். ஜாலியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா என்ன, ஹார்ஸ் ட்ரிவன் கார்ட்ல போனாங்க. உள்ள 2 சர்வெண்ட்ஸ் உட்காந்து விசிறி எடுத்து விசிறிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பெட் டாக்ஸ் எல்லாம் இருந்தது. இப்படி வசதியாக வாழ்ந்த பெண்கள், நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்த பெண்கள், அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, they told the suffragists that நாங்கெல்லாம் எல்லாமே எங்களுக்கு இருக்கு, we have enjoyed all the rights.
ஓகே, why do you want to fight for voting right? அது வேணாம். ஓகே, எங்களுக்கு எல்லாமே இருக்கு, எங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே எங்க சொசைட்டில கிடைக்குது, நீங்க எதுக்கு தேவையில்லாம போய் எங்களுக்காகவும் சேர்த்து போராடுறீங்க? இந்த போராட்டம் தேவையற்றது. ஒரு நேரோ மைண்ட் செட்டோட என்ன பண்றாங்க, நம்ம எல்லாருமே நல்லா தானே இருக்கோம், அவங்க மட்டும் தான் நல்லா இருக்காங்க. ஆனா அந்த ஃபேஷனபிள் லேடிஸ் என்ன சொன்னாங்க, எல்லா பெண்களுமே நல்லா தானே இருக்காங்க, ஆண்கள் எல்லாமே பெண்களை வந்து சமமா தானே நடத்துறாங்க, இன்னும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தானே நடத்துறாங்க, எதுக்கு இந்த போராட்டம், இது தேவையல்ல, தேவை அற்றது அப்படின்னு சொன்னாங்க. So the first group is fashionable women who had everything. They actually tried to weaken the the movement called suffragist movement. Did you understand that, teachers? புரிந்தது எல்லாமே? எஸ் சார். சரி, இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டான்ஸா நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம். இந்த ஃபேஷனபிள் சொசைட்டில வாட் எவர் இஸ் டன் இஸ் நாட் டன் வித் whole heart and whole mind and whole soul. செய்யப்படுவது எல்லாம், எல்லா செயல்பாடுகளும், பேச்சா இருந்தாலும் சரி, செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, அது முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு அல்லது முழு மன சுதந்திரத்தோடு செய்யப்படுவது எல்லாமே எதுக்காக? இந்த வெளிப்புற தோற்றத்திற்காக செய்யப்படுகிறது. அப்ப எல்லாமே இட் வாஸ் நாட் அ ஜென்யூன் ஆக்ட், இட் வாஸ் ஹிப்போகிரிட்டிக்கல் ஆக்ட், வெளிவேடத்தனமான செயல்கள். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த வெளிவேடத்தனமான செயல்களில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உண்மையான பெண்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அந்த சஃப்ரகிஸ்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு எதிராக என்ன பண்றாங்க, அதை வீக்கெண்ட் பண்ற மாதிரி கேம்பெயின் பண்றாங்க, அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு முதல் குரூப்பை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. After the break we will go with the second stanza.